ராயன். இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, அம்மா அப்பா இல்லாததால மூத்த பையனான தனுஷ் 2 தம்பிகளையும் தங்கச்சியும் தான் சொந்த ஊரை விட்டு சின்ன வயசுல வட சென்னையில குடியேறாரு. தம்பிகளுக்கும் தங்கச்சிக்கும் ஏதாவது ஒண்ணுனா ஆக்ரோஷமாகறாரு தனுஷ். வட சென்னையில 2 ரவுடி கும்பலுக்கும் ஏற்படுற பிரச்சனையில தான் குடும்பம் பாதிக்கப்படுது. ஸோ அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல தனுஷ், செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா, துஷரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், அபர்ணா முரளி, சரவணன், பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல தனுஷோட ஆக்டிங் வேற லெவல் இருக்கு. ஹீரோயினே இல்லாம நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அசுரத்தனமா நடிச்சிருக்காரு. இந்த சந்தீப் கிஷன், காளிதாஸ் 2 பேரும் தனுஷுக்கு தம்பியா நடிச்சிருக்காங்க. நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. துஷரா விஜயன் தனுஷுக்கு தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு படத்துல. சரவணன் வடச்சென்னை ரவுடியா வராரு. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்துல மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு. பட் ஆனா ஒரு ஆக்டிங்ல இந்த படத்துல ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் தான். அபர்ணா முரளி அவங்க கொடுத்த கேரக்டர் சிறப்பா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர் கொடுத்த ரோல்ல சிறப்பா பண்ணியிருக்காரு. செல்வராகவன் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கொண்டுட்டு போறாரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெறும் ஃபாஸ்டா போகுது. இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் சீன் செம்மையா இருக்கும். படத்துல நல்லா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படத்தோட கதை கொஞ்சம் ஸ்லோவா போகுது. மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரகுமான் சாங்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். படத்துல எடிட்டிங், சினிமா போட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. ஃபைட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் நல்லாவே இந்த படத்துல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஃபைட் சீன் எடுத்திருக்காரு. வடச்சென்னையில எப்படி இருக்குமோ அந்த சீன்ஸ்லாம் அப்படியே எடுத்திருக்காரு. தனுஷோட 50th மூவி அவரே எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. வெற்றிமாறன் எடுத்த வடச்சென்னை படம் அளவுக்கு இந்த படத்துல அந்த அளவுக்குலாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசல. பிளட் ஷேட் அதிகமா இருந்தாலும் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்துல வர டைலாக்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. படத்துல நடிச்சது எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலான சீன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அது மாதிரி இருக்கு. படத்துல பார்க்கும்போது தனுஷோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு வாட்டி பார்க்கலாம்.